அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு அதிகப்படியான டிவோர்ஸ் அப்படின்னு வரதுக்கு காரணம் என்ன? லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆகுது, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இரு தரப்பிலும் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானாக இல்லை. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. நானாக இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, நான் திருமணமான முதலில் என்ன மாதிரி இருப்பேன்னா, என்னுடைய மனைவி புதுசாக வந்திருக்காங்க, அதனால் நான் என்னை மாற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் குளிச்சுட்டு டவலை அப்படியே தூக்கி போட்டு போகிற ஆளாக இருக்கலாம். வீட்டில் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா கோவப்பட்டு சத்தம் போட்ட ஆளாக இருக்கலாம். இப்படி இருக்கிற நான் மனைவி வந்தப்புறம் அவள் ஏதோ நினச்சிருவாளோன்ற ஃபீலில் என்ன பண்ணுவேன்னா, அந்த டவலை கொஞ்சம் ப்ராப்பராக திரும்ப போடுவோம். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் தன்மையாக சொல்லுவோம், இதில் உப்பு இல்லை உப்பு அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். அப்போ நானாக அன்றைக்கி இருக்க மாட்டேன். எப்படின்னா, மனைவி மனசு நோகாமல் அப்படி இருப்பேன். அதே மாதிரி தான் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சகஜமாக பேசக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா, இவர் என்ன தப்பாக நினச்சிருவாரோன்றதுனால ரொம்ப அடக்கமாக யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அமைதியின் சுரூபமாக இருப்பாங்க. அப்போது இந்த கணவனுக்கு என்னென்னா, இவ இப்படி தான் போல் இருக்குன்னு ஒரு விஷயம் நினச்சிருவாங்க. அதே போல் அந்த மனைவி என் கணவர் இப்படி தான் அப்படின்னு ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயத்துக்குள்ளே இருப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த 2 பேருடைய எண்ணங்கள் எப்படி மாறும்னா, என்னுடைய மனைவி இனிமேல் என்ன, என்னுடைய கணவர் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருதா, அப்போ பழைய மாதிரி டவலை தூக்கி போட்டு போவார், உப்பு இல்லைனா கத்துவார். அப்போ அந்த மனைவிக்கு என்ன தோணுன்னா, 3 மாதமாக நல்லா இருந்த மனுஷன் இப்போது எரிஞ்சு விழுறாரு, தூக்கி போட்டு போகிறாரு அப்படின்னோடனே என்னை பிடிக்கல போல். இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணி, இல்லைம்மா பழைய மாதிரி அவர் இல்லை, மாறிட்டார் அப்படின்னு அங்கே சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாருன்னு, இல்லைம்மா ஃபஸ்ட்டாக வந்து ரொம்ப இதுவாக இருக்கார், இப்போ வேறு மாதிரி இருக்காருன்னு. அதே மாதிரி வந்து மனைவி வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசினா, இவ வந்தப்போ அப்படி இல்லை, இப்போ பேசுகிறா, வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு இவருக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகும். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த 3 மாதம்தான் நம்முடைய துவக்கம். அந்த ஓப்பனிங்கில் தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். அப்போ நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கிறேன். அப்போது என் கணவன் இப்படி தான் இருப்பான்னு அவன் முடிவு பண்ணுருவான், என் மனைவி இப்படி தான் இருப்பான்னு இவன் முடிவு பண்ணுருவான். இப்படியே நீண்ட நாட்கள் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனசு மாறினா, மனைவிக்காக ஏதாவது மாற்றிக்கணும்னா அப்போ மாற்றுங்க. கணவனுக்காக அந்த மனைவி மாற்றிக்கிட்டோம். அப்போ என்ன தோணுன்னா, என் மனைவி இப்படி இருந்தா இப்போ இவ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான், என் கணவன் இப்படி இருந்தால் இப்போ எனக்காக மாற்றிக்கிட்டான். அது பரஸ்பரம் அதிகமாகும். நீங்கள் முதல் 3 மாதம் இந்த தப்பு பண்ணுறதுனால தான் பிற்காலத்தில் அது சிக்கலில் கொண்டு போய் விட்டு விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இது லவ் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியாதானா? இல்லை, லவ் பண்ணும் போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்ணும் இந்த ஆணும் தன்னை மாற்றி தான் காமிப்பாங்க அங்கே அவங்ககிட்ட. ஒருவேளை இவன் ஸ்மோக் பண்ணுறவனாக இருந்தானா அவன் எதுக்கு பிடிக்கவே மாட்டான், எந்த பெண்கள்கிட்ட பேசவும் மாட்டான், எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அதாவது அவனை மாற்றிக்கின்னு தான் செய்வாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க மாட்டான். அவன் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன காதலிக்கும் போது இப்படி இருந்தால் இப்போ இப்படி இருக்கானே, மாறிட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதே போல் பெண்ணும் அப்படி தான், எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசியிருப்பாங்க, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, சத்தமாக பேசுவாங்க, சத்தமாக சிரிப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காதலிக்கும் போது இது எதையுமே காட்ட மாட்டாங்க. சிரிப்பு சத்தம் கேட்காது, மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ இப்படி தான் அப்படின்ற ஒரு கற்பனையில் தான் 2 பேரும் மறைச்சி காமிச்சிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்க சுயரூபம், அதாவது அவங்களுடைய உண்மையான ரூபம், சுயரூபம் கூட சொல்ல முடியாது, அவங்களுடைய உண்மையான தோற்றம் வெளியே வரும்போது தான் அது போலியான தோற்றமாக இவங்க 2 பேருக்குமே தெரியும். அப்போது அவங்களுக்குள்ள மனத்துக்குள்ளே வர சஞ்சலங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ மாறிட்டார். அப்போது நம்ம மேலே அவருக்கு பழைய மாதிரி ஈடுபாடு இல்லை, பழைய மாதிரி என்னை பிடிக்கல, அவருக்கு வேறு என்னவோ எண்ணம் இருக்குது, வேறு என்னமோ தோணுது அப்படிலாம் சொல்லிட்டு தான் உடனே அவங்களுக்குள்ள பல ஆண்டுகள் விரிசலாகவே போயிட்டுருக்கோம். அந்த விரிசலினுடைய வெளிப்பாடு விவாகரத்துக்கு போய் நிற்கும். இன்றைக்கி விவாகரத்துக்கு வரவங்க மோஸ்ட்லி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேருக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா பெருசாக எதுவுமே இருக்காதுங்க. இந்த சின்ன விரிசல் கொஞ்சமாக அவள் அப்படி இருந்தால் மாறிட்டா, இப்போ நான் சொன்னாலும் கேட்க மாட்றா, அப்படி இருந்தால் மாறிட்டாரு, இப்போ நான் எது சொன்னாலும் கேட்க மாட்றாரு. இதுதான் பெரிய விரிசலாகி விவாகரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீயாக இரு.
திருமணமான 3 மாதத்திற்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த 90 நாள் தான் மிக முக்கியமான நாட்கள். அந்த 90 நாள் நீயாக இருந்தால் வருங்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராது. இன்னொன்று, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. எனக்காக மாற்றிக்கிட்டார் அப்படின்னு அந்த பெண்ணும், எனக்காக மாற்றிக்கிட்டா அப்படின்ற ஆணும் பரஸ்பரம் அதிகமாகி அவங்களுக்குள்ள அன்பு பரிமாறப்படும். இதுதான் நிதர்சன உண்மை. நீங்கள் வேணால் இது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேருக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை உங்கள் வாழ்க்கையிலே கூட நடந்திருக்கலாம். நன்றி.